மகன் வந்து அவருடைய நம்பிக்கை, அதுவும் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையில் இருந்தார். நம்பிக்கையோட இருங்க, வெற்றி நமதே அப்படின்றதுதான் அவருடைய ஒரு தாரக மந்திரமா இருந்துச்சு. அது நான் என்ன சொல்றேன்னா, அரசியலை தாண்டி இளைஞர்களுக்கு அது ஒரு நம்பிக்கை. அதாவது முதல்ல நம்ம வாழ்க்கையில உயர்வோம், இதை அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். முதல்ல அது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். இளைஞர்களுக்கு அந்த நம்பிக்கை தான் நம்மளை வந்து உழைக்கிறதுக்கு தூண்டும். அதனால ஏன்னா இப்போ அவர் செய்து காட்டியிருக்கார், நான் தான் சிஎம்ஆ வருவேன் அப்படின்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இந்த பயணத்தை ஆரம்பிச்சார். சும்மா நான் அவரு சொல்லிட்டு சும்மா வீட்டில் உட்காரல, அதுக்காக இறங்கி அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு. எவ்வளவோ எதிர்ப்புகள், எவ்வளவோ சோதனைகள், என்னென்னமோ அத்தனையும் அவர் தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த நம்பிக்கைக்கு தமிழ்நாட்டு மக்கள் உயிர் கொடுத்திருக்கிறாங்க. இதுல சந்தோஷம் என்னன்னா, நாங்க சந்தோஷப்படுறதை விட இன்னைக்கு நான் வந்து காலையில 3:30 மணிக்கு எந்திரிச்சு திருத்தணி கோயிலுக்கு போயிட்டு வர்றேன். நான் அந்த சந்திக்கிற அத்தனை பேரும் துள்ளி குதிக்கிறாங்க. ஓட்டு போட்டவங்க, நாங்கள் ஓட்டு போட்டோம், எங்க அண்ணன் ஜெயிச்சிட்டார். அது நாங்கள் ஓட்டு போட்டோம் தலைவர் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்ல, அங்கே ஓட்டு போட்டோம் எங்க அண்ணன் ஜெயிச்சிட்டார், எங்க அண்ணன் ஜெயிச்சிட்டாருன்னு ஜம்ப் பண்ணுது. அந்த உறவை வந்து அவர் அந்த மக்கள்கிட்ட வந்து, நான் உங்களுக்கு தலைவனா வர்றேன் அப்படின்னு சொல்லாம, நான் உங்களுக்கு ஒரு தொண்டனா வர்றேன், நான் உங்களுக்கு ஒரு சொந்தமா வர்றேன், உங்க பிரச்சனைகளை நான் தீர்த்து வைக்கிறேன், தமிழ்நாட்டுக்கு ஏதோ நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், கரப்ஷன் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு வெறியோட ஒரு கொள்கையோட அவர் வந்து இன்னைக்கு அந்த மக்களோட, தமிழ் மக்களோட சேர்ந்து நாங்கள் குடும்பத்தோட சந்தோஷப்படுறோம்.